இந்த மாதிரி மெத்தையில் படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹீட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்கண்ணா உங்களுக்கு. இப்போ இந்த கிளாத்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த துணி தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குண்ணா உங்களுக்கு. அத்தை நீங்கள் அதை எதுவுமே கிளியாதுங்க. எல்லாமே 100% பியூர் கிடையாது. நம்ம கலப்பறங்கிறது 1% கூட கிடையாது. கஸ்டமர் வந்து கலப்படம் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துறேன். கஸ்டமர் என்ன அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை நான் ஃப்ரீயாக கொடுத்துறேங்கண்ணா. காயிலேருந்து பஞ்சு எடுக்கிறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து பெட்டு போடுறதுலேருந்து நம்ம பெட்டு டெலிவரி பண்ணதுல எல்லாமே A to Z எல்லாமே நம்ம ஒர்க் தானே. உங்களுக்கு 2.5 6 கிலோ வருங்கண்ணா. அகல வந்து 2 அடி வரும், நீளம் வந்து உங்களுக்கு 6 அடி வருங்கண்ணா. இது வந்து உயரம் வந்து பார்த்தோன்னா 2.5 உயர் வருவாங்கண்ணா. வேறு 5000 உங்களுக்கு சேம் கலரில் ஒரு பில்லை வந்து ஃப்ரீயாக வந்துடும். பொங்கல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஃப்ரீயாக வந்துடும். பெட்டுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க. நம்ம யாருமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் கவர் பில்லோ எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு. அது வந்து சீக்கிரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இந்த மாதிரி டபுள் லேயர் மாதிரி வச்சு கொடுத்துருவோம்னா. இது வந்து நாம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், வேறு யாரும் பண்ணுறதில்ல. சேம் கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பில்லோ வந்து ஃப்ரீயாக வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தைக்கு வந்து மெத்த கவரும் ஃப்ரீயாக வந்துருங்கண்ணா உங்களுக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறது நம்ம. குயின் சைஸ் பெட்டுங்கண்ணா உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 தான் கொடுக்குறோம் நம்ம. பில்லை கவர் எல்லாமே ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு. அது இல்லாத கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் உங்களுக்கு பஞ்சோட குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக போட்டிருப்பாங்க. நம்ம கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா பஞ்சோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ண மாட்டாங்கண்ணா. நீங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு டைட்டாக போட்டால் உங்களுக்கு பெட்டு ஒரு 10 to 15 வருஷம் லைஃப் இருக்குண்ணா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெட்டு தான் யூஸ் பண்ணது. அதுக்கு நம்ம பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம்ண்ணா நம்ம. அண்ணா உங்கள் நேம் சொல்லிடுங்க, நம்ம ஷாப்போட நேம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. நம்மளோட நேம் வந்து குமார். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா PSK கபாக் மேட்டர்ஸ். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து 10 கிலோமீட்டர் குபிச்சிபால் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குங்கண்ணா. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான 100% பியூர் எலோமேஜில் வந்து பெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேண்ணா. நம்மள்ட்ட என்னென்ன நீங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி? ஆனால் கண்டிப்பாக எல்லாமே நம்மளது எல்லாமே ஓனாக தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். நம்ம காயிலேருந்து பஞ்சு எடுக்கிறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து பெட்டு போடுறதுலேருந்து நம்ம பெட்டு டெலிவரி பண்ணதுல எல்லாமே A to Z எல்லாமே நம்ம ஒர்க் தானே. ஓகேண்ணா. இந்த தொழிலை பொறுத்தளவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் வாரியாக குவாலிட்டி வாரியாக தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நம்மள்ட்ட குவாலிட்டி எப்படி இருக்கும் அது கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்த்தோன்னா 100% பியூர் எலோமேஜ் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம குவாலிட்டியில் வந்து நம்ம எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. நம்ம எல்லாத்துக்குமே கஸ்டமர் கொடுக்குறது எல்லாமே பார்த்தோன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எலோமேஜ் தான். ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கு நம்ம பெட்டுக்கு பார்த்தோன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம்ண்ணா நம்ம. ஓகேண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் இருக்குது? நான் ஸ்டார்டிங் வந்து இந்த தானே. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2.5 6 கிலோ வருங்கண்ணா. அகல வந்து 2 அடி வரும், நீளம் வந்து உங்களுக்கு 6 அடி வருங்கண்ணா. இது வந்து உயரம் வந்து பார்த்தோன்னா 2.5 உயர் வருவாங்கண்ணா. இதோட பெட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு 3000 3500 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 கொடுக்குறோம். வெறும் 2000 பெட்டு மட்டும் வராதுங்கண்ணா. உங்களுக்கு சேம் கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லோ வந்து ஃப்ரீயாக வந்துருங்கண்ணா. டெலிவரி ஃப்ரீயாக வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஓகே. அடுத்த சைஸ் ஆனால் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 6 கிலோ சிங்கிள் சைஸ். இது வந்து அகலம் வந்து 3 அடி வருங்கண்ணா. நீளம் வந்து உங்களுக்கு 6 அடி வருங்கண்ணா. இது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இதோட பெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு 6000 7000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 கொடுக்குறோங்க. வெறும் 5000 உங்களுக்கு சேம் கலரில் ஒரு பில்லை வந்து ஃப்ரீயாக வந்துடும். பொங்கல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஃப்ரீயாக வந்துடும். அந்த கவருக்கு தலைவாணி கவர் வந்துடும், மெத்தைக்கு மெத்த கவரும் வந்துடும் உங்களுக்கு. பெட்டுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க. நம்ம யாருமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் கவர் பில்லோ எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. வாரண்டி 5 வருஷம் கொடுத்துருவோங்க நம்ம. ஓகேண்ணா. எல்லாருமே இந்த மாதிரி பெட்லாம் காமிப்பாங்க, பட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காமிக்க மாட்டாங்க. நீங்கள் அதை காமிக்கலாமா? ஆனால் கண்டிப்பாக காமிக்கலாங்கண்ணா. இப்போ எல்லாமே நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி பண்ணுறோம்னா பஞ்சு நம்ம வடசநாடு அந்த மாதிரி வெளியிலேருந்து பார்த்தோன்னா நம்ம லாட் கணக்கில் வாங்கிக்கோங்க. நம்ம அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மிஷினில் ப்ராசஸ் பண்ணி லேபர்ஸ் வச்சு உடச்சி மிஷினில் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பியூர் இலவ மஞ்சள் தண்ணி நமக்கு வந்து கைக்கு வரணும். அந்த இலவ மஞ்சள் தான் நம்ம இந்த மாதிரி பார்த்தோன்னா பெட்டை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேண்ணா. அப்போ இதில் வந்து கலப்படங்கிறது 1% கூட கிடையாது. கஸ்டமர் வந்து கலப்படம் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துறேன். கஸ்டமர் என்ன அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை நான் ஃப்ரீயாக கொடுத்துறேங்கண்ணா. சேலஞ்ச் அது சேலஞ்சாகவே சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஓகேண்ணா. ஓகே. அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துலாம். அடுத்து என்ன சைஸ்னா பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போகிற சைஸ் வந்து 4 6 கிலோ சைஸ்னா. இது வந்து அகலம் வந்து 4 அடி வருங்கண்ணா. நீளம் வந்து 6 அடி வருங்கண்ணா. 2 பேர் பார்த்தோன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து டபுள் கார்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் ஆர்டர் பார்த்தோன்னா நமக்கு 7 இன்ச் திக்னஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. 7 இன்ச் திக்னஸ் அந்த மாதிரி வரும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி டபுள் லேயர் மாதிரி வச்சு கொடுத்துருவோம்ண்ணா நம்ம. இது வந்து எதுக்கு வைக்கிறோம்னா பார்த்தோன்னா இலவ மஞ்சள் வந்து படுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்ண்ணா. அது வந்து சீக்கிரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி டபுள் லேயர் மாதிரி வச்சு கொடுத்துருவோம்ண்ணா. இது வந்து நாம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், வேறு யாரும் பண்ணுறதில்ல. நம்ம இது பெட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு 9000 8000 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் மட்டும் பார்த்தோன்னா 6 இன்ச் வேறு பெட்டு வந்து பார்த்தோன்னா வெறும் 7000 கொடுக்குறோம். வெறும் 7000 மட்டும் பெட்டு மட்டும் வராதுங்க உங்களுக்கு. சேம் கலர்லேயே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பில்லோ வந்து ஃப்ரீயாக வந்துடும். அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மெத்தைக்கு வந்து மெத்த கவரும் ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு. மற்றவங்க இந்த ரேட்டில் பெட்டு கொடுத்தாலுமே இந்த குவாலிட்டியில் கொடுக்க கண்டிப்பாக நாம எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறது. குவாலிட்டியில் வந்து 1% கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறது நம்ம. அடுத்து என்ன சைஸ்னா பார்க்க போகிறோம்? ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற சைஸ் வந்து அகலம் வந்து 5 அடி வருங்கண்ணா. நீளம் வந்து 6 அடி வருங்கண்ணா. இது வந்து குயின் சைஸ் பெட்டுங்கண்ணா உங்களுக்கு. உயரம் வந்து உங்களுக்கு 6 இன்ச் உயரம் வருங்கண்ணா. ஸ்டாண்டர்டாக போகிறது என்றைக்குமே 6 இன்ச் உயரம் தானே நம்ம போடுறது நம்ம. இதோட பெட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா வெளி மார்க்கெட்டில் 12,000 13,000 சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தோன்னா வெறும் 10,000 கொடுக்குறாங்கண்ணா. வெறும் 10,000 பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் பெட்டு மட்டும் வராதுன்னா உங்களுக்கு சேம் கலரில்
மாடலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பில்லோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் கவரும் ஃப்ரீயாக வந்துருங்கண்ணா உங்களுக்கு. இந்த பெட் கவரோட ஒருத்தே உங்களுக்கு 1500 பக்கமாக இருக்குண்ணா உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, இப்போ நம்மளோட ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டுக்கு நம்மளை கூட்டு போய் காமிக்கலாம். கண்டிப்பாக காமிச்சிடலாம். அடுத்து வந்து கிங் சைஸ் வருங்கண்ணா உங்களுக்கு 6 காரைகள் சைஸ். அது வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டாக் இல்லைங்க, எல்லாமே நம்ம ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால சீக்கிரம் நம்ம கஸ்டமருக்கு வந்து போட்டு அனுப்பிச்சிடணும் நம்ம. அது வந்து உங்களுக்கு 6 காரைகள் சைஸ் வரணும் கிங் சைஸ். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் 14,000 15,000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 தான் கொடுக்குறோம் நம்ம. ஹையஸ்ட் ப்ரைஸே 12,000 தான். கிங் சைஸ் 6 இன்ச் திக்னஸ் வந்து 12,000 கொடுக்கணும். வெறும் 12,000 உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் இருந்தாலும் வெறும் பெட் மட்டும் வராதுங்கன்னா சேம் கலர்லேயே உங்களுக்கு 3 பில்லோ அது இல்லாமல் அந்த பெட்டுக்கு வந்து பெட் கவர் பில்ல கவர் எல்லாமே ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு. அது இல்லாத கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் நம்ம. கஸ்டமர் எந்த ஒரு டேமேஜ் இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெவி டைட்டாக போட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் உங்களுக்கு பஞ்சோட குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக போட்டிருப்பாங்க. நம்ம கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா பஞ்சோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ண மாட்டாங்கண்ணா. நீங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு டைட்டாக போட்டால் உங்களுக்கு பெட் ஒரு 10 to 15 வருஷம் லைஃப் இருக்குங்க உங்களுக்கு. ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சோட குவான்டிட்டி கம்மியாக போட்டு ரேட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வராது உங்களுக்கு, பட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த 5 வருஷம் வாரண்டி கொடுத்தோம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் விட்டு போச்சு பெட்டில் வந்து கஸ்டமர் வந்து ஓனர் டேமேஜ் பண்ணாதான் எங்கள் மேனுஃபேக்சர் எந்த ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே காட்டன் தானே, எல்லாமே 100% பியூர் காட்டன் தானே. பஞ்சு எல்லாமே சுத்தமான இலவ மஞ்சள் தானே. கோட்டில் 1% கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணது இல்லைங்கண்ணா. நார்மலாக உள்ள ஃபோம் பெட்டுக்கும் இதுக்கும் என்னன்னா, ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா ஈட்டு வருங்கண்ணா உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபோம் பெட்டு நீங்கள் 50,000 போட்டு எடுத்தாலுமே கண்டிப்பாக வந்து ஈட்டு வருங்கண்ணா, முதுவலி வரும். இந்த மாதிரி மெத்தையில் படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஈட்டு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்கண்ணா உங்களுக்கு. நிம்மதியாக தூங்கலாம்ண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இது போக வேற என்னன்னா நம்ம கிட்ட இருக்கு? ஆனால் நம்மகிட்ட அது இல்லாமல் பில்லோ சோஃபா செட்டு இது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம்னா கஸ்டமர் அது என்ன அது இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம்னா. நான் கேட்க நினைச்சேன், கஸ்டமைஸ்ல இப்போ ஒரு பெட்டு கேட்காங்க இந்த சைஸ்ல வேணும். கண்டிப்பாக கஸ்டமர் என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம. தலைவாணிலாம் அந்த ரேட்ல வந்து கொடுத்து நான் தலைவாணி இந்த மாதிரி தலைவாணிலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு 350 ரூபா வருங்கண்ணா. 300 350 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம. இதுலையுமே உள்ள இலவ மஞ்சள் நான் எல்லாமே சுத்தமான இலவ மஞ்சள் தானே. நீங்கள் குவாலிட்டியில் வந்து 1% அந்த கேள்வியே என்கிட்ட கேட்க வேணாம்ண்ணா. நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே நம்மளுது. ஆனால் அதெல்லாம் என்ன நான் கலராக அடிக்க வச்சிருக்கேன். நான் இதெல்லாமே பார்த்தோன்னா கிளாத் டிசைன் தான். கஸ்டமர் வந்து இந்த கலர் எல்லாமே கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கறோம் அந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத் எல்லாமே கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடணும் நம்ம. இப்போ இந்த கலர் எல்லாமே பார்த்தோன்னா கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து எந்த கலர் வந்து சூஸ் பண்ணாங்களோ அதில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, கஸ்டமர் கலர் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் கஸ்டமர் வந்து இதில் எந்த கலர் பிடிச்சதோ அந்த கலர் தானே நம்ம வந்து என்னைக்குமே ஸ்டாக் என்னைக்குமே நம்ம வந்து கஸ்டமருக்கு அனுப்ப மாட்டோம்னா. கஸ்டமர் வந்து இந்த கலர் பிடிச்சி இப்போ இந்த கலர் பிடிச்சிக்குதுன்னா இதில் வந்து நம்ம மீட்டர் இந்த மாதிரி வெட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேண்ணா. இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா மினிமம் எவ்வளோ டேஸ் ஆகும்? ஆனால் டெலிவரி ஒரு 5 to 6 நாள் ஆயிருங்கண்ணா உங்களுக்கு. ஏன்னா பெட்டு இப்போ இந்த துணி தைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆயிருங்கண்ணா. பெட்டு போகிறதுக்கு ஒரு 1 day ஆயிருன்னா டெலிவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 days ஆயிருங்கண்ணா. மொத்தம் ஒரு 4 to 5 நாள் கஸ்டமர் வந்து வீட்டுக்கு போயிருங்கண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்மள்ட்ட கடைக்காரங்களும் வாங்கலாமாண்ணா? ஹோல்சேல்லையும் கொடுப்பீங்க? ஆனால் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே பார்த்தோன்னா குவாலிட்டியாக தானே கொடுத்துருவோம். நம்ம லோ குவாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே ஹை குவாலிட்டி தானே கொடுத்துருக்கோம். இந்த கிளாத்தே பார்த்தோன்னா எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் தானே யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த துணி தொட்டு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு உங்களுக்கு. மற்ற நீங்கள் அதை எதுவுமே கிளியாதுங்க. எல்லாமே 100% பியூர் குவாலிட்டி. ஏன்னா மற்ற நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இதை விட உங்களுக்கு லோ குவாலிட்டி போட்டுருப்பாங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி அந்த மாதிரி பேச்சு கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி தாங்கண்ணா. ஆனால் இப்போ எங்கண்ணா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதுதானே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுற இடம்னா பெட் ப்ராசஸ் பண்ணுற இடம்னா. ஓகே, இது பஞ்சு எல்லாமே நம்ம இந்த மாதிரி சுத்தமான இலவ மஞ்சள் தானே யூஸ் பண்ணது. இந்த பஞ்சு தான் இது பெட்டுக்குள்ளே இருக்குங்கண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ லைட்டாக கொஞ்சம் உள்ள இருக்க பஞ்சை எடுத்து காமிக்க சொல்கிறீங்க? இருக்குண்ணா, எடுத்துக்காட்ட சொல்லணும்னா. ஓகே, இந்த மாதிரி பஞ்சஸ் தான் வைப்பீங்க? ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. எல்லாமே சுத்தமான இலவ மஞ்சள் தானே நம்மளுது. ஓகேண்ணா. ஓகே, இந்த சைட்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க? ஆனால் இதெல்லாமே பார்சல் போகிறதுங்கண்ணா. இன்னைக்கு வந்து பெட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் போகிறதுங்கண்ணா. இது வந்து கோவில்பட்டி போகிறது, இது வந்து பெங்களூர் போகிறதுங்கண்ணா. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு கஸ்டமர் எந்த ஊர் கேட்குறாங்களோ அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிடுவோங்க நம்ம. ஓகேண்ணா. டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ண்ணா? அதை பற்றி லைட்டாக நான் டெலிவரி என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ண நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம்னா. ஃபோன் பண்ணாலும் ஃபோன்லேயும் சொல்லிடுறேன் நான். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா.